சாம்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான காய்கறி போட்டு சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்போட வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வேக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதோட சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. என்னென்ன காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், மாங்காய், சௌசௌவு, கொத்தவரங்காய், அதோட பலாக்கொட்டை அந்த 5 காய்கறி தான் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து மாங்காய் பச்சடிக்கு மாங்காவை நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு, இல்லைனா கேரட் துருவுற கட்டையில் வச்சு துருவிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். மாங்காய் நல்லா வெந்த பிறகு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். இந்த பக்கம் சாதமும் வச்சுட்டேன். குழம்பு வந்து சூப்பராக வந்து நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா அருமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சடிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதாவது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு பச்சடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சடியை வந்து முடிச்சுக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். இல்லை ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக இது போல் தேங்காய் துருவல் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்குல்ல. அந்த மாதிரி நல்ல ஒரு சுவையான பச்சடி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சடி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஊறுகாலாம் சாப்பிட்டோன்னா நமக்கு எப்படி வந்து நாக்கில் வந்து எச்சி ஊறும்ல, அது போல் இந்த சாம்பார் சாதத்தோடு இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டு சாம்பார், மாங்காய் பச்சடி, அதோட உருளைக்கிழங்கு எப்போ செஞ்சேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நேற்று செஞ்ச உருளைக்கிழங்கு மீதி இருந்து, ஸோ அதையும் வச்சு இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.